நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. புதுவை மாநிலத்திற்காக மத்திய அமைச்சர் நாராயணசாமி பாடுபடுகிறார் என்று ரயில்வே மேம்பாலம் அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே பாராட்டினார். புதுவை அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் மேம்பாலம் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் புதுவை திருப்பதி வாராந்திர விரைவு ரயில் துவக்க விழா அரும்பார்த்தபுரத்தில் நடைபெற்றது. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா வரவேற்று பேசிய விழாவில் ரயில்வே துறை அதிகாரி பாண்டே அறிமுக உரையாற்றினார். மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக ரயில்வே துறை அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி மேம்பால பணிக்கு அடிக்கல் நாட்டி பேசுகையில், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி புதுவை மக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருவதாகவும் அவரது கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றி வருகிறது என்றார். மேலும் அவர் பல்வேறு திட்டங்களை புதுவைக்கு கொண்டுவர பாடுபட்டு வருகிறார். புதுவை திருப்பதி விரைவு ரயில் சேவை உள்ளிட்ட அவரது 5 கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மற்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றார். மேலும் புதுவை மாநிலம் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ வாழ்த்துவதாகவும் அதற்கான பணிகளை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்து வருகிறார் என்றும் பேசினார். விழாவில் பங்கேற்க வருபவர்களுக்கான ஏற்பாடுகளை சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் செய்திருந்தார். மேலும் விழாவில் திரளான பொதுமக்கள் திரண்டதால் விழா பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடைபெற்றது. தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் 135வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பிள்ளை தோட்டத்தில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், அரசு கொறடா நேரு உள்பட பலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதுபோன்று பகுத்தறிவு தந்தை பெரியாரின் 135வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர்கள் SP சிவகுமார், ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, முன்னாள் அமைச்சர் மணிமாறன், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், பாண்டு ஹரிகிருஷ்ணன், தட்டாஞ்சாவடி இளங்கோ, இளைஞரணி துணை அமைப்பாளர் திருவாண்டார் கோவில் காந்தி, தொழிலாளர் முன்னேற்ற பேரவை செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, தலைவர் அண்ணா அடைக்கலம், மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதுபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநில அமைப்பு செயலாளர் பாவானன் தலைமையில் பொதினி வளவன், அமுதவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். மறுமலர்ச்சி திராவிடர் கழகம் சார்பில் மாநில பொறுப்புக்குழு தலைவர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் நிர்வாகிகள், புதிய நீதி கட்சி சார்பில் மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, பொதுச் செயலாளர் ஸ்ரீதர் மற்றும் நிர்வாகிகள், பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தலைவர் சோமசுந்தரம் தலைமையில் நிர்வாகிகள் மலர் மரியாதை செலுத்தினர். அதேபோன்று திராவிடர் கழகம் சார்பில் தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நிர்வாகிகள், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் தலைவர் வீரமோகன் தலைமையிலான நிர்வாகிகள் இருசக்கர வாகன பிரச்சார பேரணியாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் அமைப்பாளர் தந்தை பெரியன் தலைமையில் நிர்வாகிகள் ஈழ விடுதலையை முன்வைத்து கோஷம் எழுப்பி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கர் படை சார்பில் தலைவர் பாவாடை ராயன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று அரியாங்குப்பத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று அரியாங்குப்பத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் பெரியார் சிலைக்கு தலைவர் வீரமோகன் தலைமையில் மாலை அணிவித்து அவரது 135வது பிறந்த நாளை முன்னிட்டு 135 இருசக்கர வாகனத்தில் பிரச்சார பேரணி சென்றனர். மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்று தரவில்லை என்று தன் மீது வீண்பழி சுமத்துகின்றனர் என்று ரயில்வே மேம்பால அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை அரும்பார்த்தபுரத்தில் நடைபெற்ற ரயில்வே மேம்பால அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், சிறிய மாநிலமாக இருந்தாலும் புதுவையிலிருந்து தன்னை பாராளுமன்றத்திற்கு சேவை செய்ய மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளனர். எனவே புதுவை மக்களுக்கு தான் ஒரு ஊழியராக இருந்து சேவை செய்து வருவதாகவும், ரயில்வே அமைச்சரிடம் தான் கேட்டது ஒரு மேம்பாலம் தான் என்றாலும் அவர் 2 மேம்பாலங்கள் அளித்துள்ளார். 100 அடி சாலைக்கு மேம்பாலம் அமைக்க 5 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது.
அந்த பாலத்திற்கு இணைப்பு சாலைகள் அமைக்க 25 கோடி பெற்றுத் தருவேன் என்று கூறினார். மேலும் மேம்பாலம் அமைக்க மாநில அரசு தர வேண்டிய 50% தொகையை மாநில அரசு தரவில்லை என்றும், இதனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறையுடன் தான் பேசி 25 கோடி பெற்றுத் தந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர், மேலும் புதுவையை அனைத்து மாநிலங்களோடும் இணைக்கும் இந்த மேம்பாலத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் அனைத்து முயற்சியை எடுத்ததாக கூறினார். மேலும் நாராயணசாமி நிதி வருவதை தடுக்கிறார் என்று தான் மீது குற்றம் சாட்டி அரசியலுக்காக பேசுகின்றனர். ஆனால் தான் ரயில்வே மேம்பாலத்திற்காக முழுமையான நிதியை பெற்றுத் தந்துள்ளதாகவும், நிதி தாராளமாக கிடைக்க பிரதமரும் தலைவி சோனியா காந்தியும் தான் காரணம். மேலும் புதுவை ரயில் நிலையம் அதிக போக்குவரத்தினால் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது. எனவே ரயில் நிலையத்தை நவீனமாக்கவும் மாதிரி ரயில் நிலையமாக்கவும் ரயில்வே அமைச்சர் நிதி தர வேண்டும் என்று பேசினார். சிறிய மாநிலமான புதுவை மாநிலம் அதிகப்படியான ரயில்களை இந்த 4 ஆண்டுகளிலே நாம் பெற்றிருக்கின்றோம். அதற்கு காரணம் மத்தியில் இருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் நாம் கேட்கின்ற திட்டங்களை எல்லாம் புதுவை மாநிலத்துக்கு வாரி கொடுக்கிறார்கள். அதனால்தான் இந்த திட்டங்களை கொண்டு வர முடிந்தது. 50% தொகையை மாநில அரசு கொடுக்க வேண்டும். ஆனால் மாநில அரசு கைவிரித்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய கடமையை செய்கிறோம். அதனுடைய உத்தரவை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். இந்த உத்தரவானது தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து 24.5 கோடி ரூபாய், இந்த 5 கோடி ரூபாய் ரயில்வே மேம்பாலத்துக்கு ரயில்வே துறை கொடுத்தது மட்டுமல்லாமல் 24.5 கோடி ரூபாயை மத்திய அரசு முழுமையாக புதுவை மாநிலத்திற்கு வழங்கி இருக்கிறதற்கு புதுவையில் அமில விற்பனைக்கு கட்டுப்பாடு விதித்து மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அமிலத்தால் ஏற்படும் குற்றங்கள், விபரீதங்களை தடுக்கும் பொருட்டு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அமிலம் மற்றும் இதர அரிக்கும் தன்மையுள்ள பொருட்களின் விற்பனையை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அமில விற்பனையாளர்கள் யாருக்கு எவ்வளவு அமிலம் விற்பனை செய்கிறார்கள் என்பதை முழு முகவரியுடன் குறிப்பேட்டில் பதிவு செய்யாவிட்டால் அமில விற்பனையை முழுமையாக தடை செய்ய வேண்டும் மற்றும் அமிலம் வாங்குபவர்களிடம் முழு முகவரியுடன் அரசாங்கம் கொடுத்துள்ள ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு அமிலம் வாங்குவதற்கான சரியான காரணத்தை சரிபார்த்து பரிசீலனை செய்யாமல் அமில விற்பனை செய்யக்கூடாது. ஒவ்வொரு அமில விற்பனையாளர்களும் தங்களிடம் உள்ள அமிலத்தின் மொத்த அளவை தங்கள் பகுதி துணை மாவட்ட ஆட்சியரிடம் 15 தினங்களுக்குள் தெரிவிக்க வேண்டும். 18 வயதிற்கு குறைவான நபரிடம் எக்காரணத்தை கொண்டும் எவ்வித அமிலமும் விற்பனை செய்யக்கூடாது. கணக்கில் தெரிவிக்காத அமிலம் கையிருப்பில் இருப்பது கண்டறியப்பட்டாலும் மேற்கண்ட விதிமுறைகளை மீறும் எந்த ஒரு நபர்கள் மீதும் துணை மாவட்ட நீதிபதி 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் என்று கூறினார். மேலும் அமிலத்தை தங்கள் கையிருப்பில் வைத்திருக்கும் கல்வி நிறுவனங்கள், ஆய்வுக்கூடங்கள், மருத்துவமனைகள், அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் கீழ்கண்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றார். அதன்படி அமில பயன்பாடு குறித்து பதிவேடுகளை பராமரித்து அதனை துணை மாவட்ட நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அமிலத்தை வைத்திருப்பதற்கும் பாதுகாப்பாக பராமரிப்பதற்கும் ஒரு பொறுப்பான நபரை நியமிக்க வேண்டும். அந்த பொறுப்பான நபரின் கண்காணிப்பில்தான் அமிலம் பாதுகாக்கப்பட வேண்டும். மேலும் பாதுகாக்கப்படும் இடம், ஆய்வுக்கூடங்களிலிருந்து வெளியேறும் மாணவர்கள், இதர நபர்களை கண்டிப்பாக சோதனை நடத்த வேண்டும். மேற்கண்ட உச்சநீதிமன்ற உத்தரவுகளை அனைத்து அமில விற்பனையாளர்கள், இதர நபர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று கூறினார். புதுவை வன்னியர் சங்க வளாகத்தில் நடைபெற்ற இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். புதுவை கவுண்டன்பாளையம் வன்னியர் சங்க தலைமை நிலையத்தில் 1987 ஆண்டு நடந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த வன்னியர்களின் தியாகத்தினை போற்றிடும் வகையில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி வன்னியர் சங்க மாநில தலைவர் வேணுகோபால் கவுண்டர் தலைமையில் சங்க செயலர் ஞானசேகர கவுண்டர், பொருளாளர் முருகசாமி கவுண்டர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் பங்கேற்று வன்னியர் சங்க கொடியேற்றி அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் சங்க முன்னாள் தலைவர் ராமகிருஷ்ண கவுண்டர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதுபோன்று அரியாங்குப்பத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் நடந்த வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சியில் பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் பங்கேற்று சங்க கொடியேற்றி இடஒதுக்கீடு போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார். திரளாக சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் உயர்கல்வியில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசை வலியுறுத்தினர். புதுவை மாணவர்கள் கூட்டமைப்பினர் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த கோரி இயக்குநர் வல்லவனிடம் மனு அளித்தனர்.
புதுவை மாணவர்கள் கூட்டமைப்பு அமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு 3 ஆண்டுகள் கால அவகாசம் கொடுத்தும் புதுவையில் இதுநாள் வரை கொண்டுவரப்படாமல் உள்ள கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கொண்டுவர வேண்டும். மேலும் தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டணத்தை கட்டுக்குள் கொண்டுவர குழு அமைக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்தும் சில தனியார் பள்ளிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் குழு அமைக்கும் திட்டத்தினை கைவிடும் முயற்சி எடுக்கப்படும் என்ற ஐயம் எழுந்துள்ளது. எனவே உடனடியாக கட்டணக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. புதுவை காந்தி நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரத்துறை சார்பில் சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. புதுவை பள்ளி கல்வி இயக்ககத்தின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் விவகாரத்துறை சார்பில் வட்டம் 2 உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான சதுரங்க போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. 2ஆம் வட்டத்தின் பொறுப்பாளர் உடற்கல்வி ஆசிரியர் ஜீவானந்தம், தலைமை ஆசிரியர் மஞ்சினி, ஆசிரியர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் நடுவர்களாக ஹேரணி, ஸ்ரீஜா, ஜவஹர் பத்மநாபன் ஆகியோர் செயல்பட்டனர். தொடர்ந்து 3 நாட்களுக்கு நடைபெறும் இப்போட்டியில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எலும்புச்சத்து குறைபாடு கண்டறியும் இயந்திரம் அறிமுக விழா நடைபெற்றது. புதுவை கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை உட்சுரப்பிகள் துறை சார்பில் எலும்பு சத்து குறைபாடு விகிதம் கண்டறியும் கருவி 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. உட்சுரப்பிகள் துறை புற நோயாளிகள் பிரிவில் நடந்த நிகழ்ச்சியில் துறை தலைவர் டாக்டர் அசோக்குமார் தாஸ் வரவேற்று பேசிட துணை பேராசிரியர் டாக்டர் சதீஷ்குமார் கமலநாதன் முன்னிலையில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாலச்சந்தர் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு கால்சியம் குறைபாட்டால் எலும்புகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், சத்து குறைபாடுகள் குறித்தும் இக்கருவியின் மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விளக்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் பங்கேற்று எலும்பு சத்து குறைபாடுகள் கண்டறியும் கருவியை அறிமுகப்படுத்தி பேசினார். விழாவில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் டாக்டர் ஜெயபிரகாஷ் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.